டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். உட்காருங்க, இடம் பிடிச்சி உட்காருங்க. அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க. தம்பி தம்பி ஒரு கட்சிக்கு தலைவராக யாராலும் இருக்கலாம், எந்த கட்சி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கட்சி அந்த கொள்கை சித்தாந்த அடிப்படையில் யாருக்காக செயல்படுகின்றதோ அதை பேசுறவங்க பயங்கர டிஸ்டர்ப் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு புதிய பாதை அமைந்து கொண்டு ஒரு தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாவலராக நம்மை பாதுகாக்கும் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும், அனைத்து கட்சி சார்ந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னே வந்து பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடியவர் ஒரே தலைவராக தொல் திருமாவளவன் இருக்கின்றார். நாம் அம்பேத்கர் அவர்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம், அவரை பற்றி படித்திருக்கின்றோம், எல்லாம் தெரிந்திருக்கின்றோம். ஆனால் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அவரை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக இறைவன் படைக்கப்பட்டவர் தான் தொல் திருமாவளவன். அம்பேத்கர் எப்படி இருப்பார், எப்படி செயல்படுவார், எதை முன்னிலைப்படுத்துவார், எந்த கருத்தை முன்னிலைப்படுத்துவார், அரசியல் களத்தில் எப்படி இருப்பார் என்பதற்கு முன் உதாரணமாக அம்பேத்கர் போன்று வாழக்கூடிய ஒரு மகா மனிதன் தான் தொல் திருமாவளவன். ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில் நான் எந்த அரசியல்வாதியும் புகழ்ந்ததில்லை, பாராட்டியதும் இல்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாமனிதன் தொல் திருமாவளவன். 2026 சட்டமன்ற தேர்தலின் கதாநாயகன் யார் என்றால் தொல் திருமாவளவன். யாரெல்லாம் ஆட்சி பிடிக்கலாம், யாரெல்லாம் முதலமைச்சராகலாம், யார் வேண்டுமானாலும் ஆட்சி பிடிப்பதற்கு கனவு காணலாம். ஆனால் அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தொல் திருமாவளவன். அவர் யாரை நினைக்கின்றாரோ, அவர் யாரை ஆதரிக்கின்றாரோ அவர்கள் தான் முதல்வராகக்கூடிய 2026 தேர்தல் களத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக தெரிந்திருக்கின்றார் என்றால் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. அதை இறைவன் கொடுத்த வரம். மக்களை பாதுகாக்க வேண்டும், அனைத்து தரப்பு மக்களை பாதுகாக்க வேண்டும், அவருடைய வலியை உணர வேண்டும், ஒரு குடும்பத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு தெரிந்தும் எந்த அரசியல்வாதியும் இல்லை, எந்த அரசியல் கட்சி தலைவனும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாமனிதன் தான் தொல் திருமாவளவன். ஆகவே அவரை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன், மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு பத்திரிகையாளர் என்பது அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பார்கள் என்று சொல்வார்கள், அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாலை வனத்திலும் ஒரு மலர் மலர்க்கும் என்று போல இன்னைக்கு இந்த அரசியல் சாக்கடையில் ஒரு தூய்மையான ஒரு மனிதர் இருக்கின்றார் என்பதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை மாவட்டம் சார்பாகவும் இந்த மக்களின் சார்பாகவும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். முக்தா அவர்கள் சொன்னார், எல்லோரையும் போல இவர் சராசரியான அரசியல்வாதி அல்ல, அதை தாண்டி ஏதோ அவரிடத்திலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அதனால்தான் எல்லோரும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த வகையில் நானும் வந்து இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று அவரை வரவேற்கிறேன் என்று சொன்னார். அவரை பற்றி ஒரு பரபரப்பான ஊடகவியலாளர் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நிறைய சர்ச்சைகளை கிளப்பக்கூடியவர், பலரின் பகைக்கும் அவர் ஆளாகிறார், பலருடைய ஆதரவாளராகவும் அவருக்கு பலருடைய ஆதரவும் அவருக்கு உண்டு. அந்த வகையில் இந்த இயக்கத்தையும் என்னுடைய தலைமையையும் இந்த இடத்திலே உங்கள் முன்னால் அவர் வாழ்த்தி பேசியது முகஸ்துதிக்கானதாக இல்லை என்பதையும் சொல்லிவிட்டு சொன்னார். 2026 நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும். அது எந்த நம்பிக்கையில் சொன்னார் என்றால், நீங்கள் என் மீது காட்டுகிற அந்த அன்பின் அடிப்படையில் தான், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எடுக்கிற முடிவை மனப்பூர்வமாக வரவேற்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். ஆகவே அவர் சொல்லுகிறபடி வாக்களிப்பார்கள் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்
இந்த இடத்திலே அவர் அதை சொன்னார். மற்றபடி நம்ம கையில் ஒன்றும் மந்திரக்கூல் கிடையாது. நான் நிற்கிற இடம் தான், அந்த அணி தான் ஜெயிக்கும்னு நான் தனி ஒரு ஆளாக நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், எனவே திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு நான் தனி ஒரு ஆளாக அதை வெற்றி பெற வைத்து விட முடியாது. நான் அது ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அந்த முடிவு கட்சியின் முடிவு. கட்சியின் முடிவுன்னு சொன்னால் அம்பேத்கர் அரசியலுக்கான ஒரு முடிவு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியலின் முடிவு. ஆகவே அதை இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாண்டி பொதுவான அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு ஆதரிக்கிற சூழல் கனிந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு ஊடகவியலாளர் என்கிற முறையில் உள்வாங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைத்தார். அதை இந்த இடத்தில் நான் எதற்காக என்டார்ஸ் செய்து பேசுகிறேன் என்று சொன்னால், நான் உங்களிடத்தில் அதையே ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன முடிவை அரசியல் களத்திலே நான் எடுத்தாலும் கூட அதற்கு உங்களுடைய நல்லாதரவு என்றென்றும் தேவை. நான் எடுக்கிற முடிவுக்கு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நலனுக்காகவோ அல்லது என்னை சுற்றியுள்ள ஒரு சிலரின் நலனுக்காகவோ நான் எந்த முடிவையும் எந்த காலத்திலும் எடுத்ததில்லை. மக்களின் நலனுக்காகவும் ஒட்டுமொத்த தேசத்தின் நலனுக்காகவும் தான் இந்த மாதிரியான சில நிலைப்பாடுகளை நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.